இன்றைக்கு நாம் ஏசாயா 25ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் வீற்றிருக்கும் போது பலத்த ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகள் பயப்படுவார்கள். அவர் சீயோன் மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். கொழுமையான பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் பரிமாறப்படும். சகல ஜனங்கள் மேலுள்ள அறியாமையாகிய முக்காட்டை நீக்கி போடுவார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்பதை எல்லா புறஜாதிகளும் அறிந்து பணிந்து கொள்வார்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தமது ஜனத்தின் கண்ணீரை துடைப்பார். கர்த்தருடைய கரம் சீயோன் மலையிலே தங்கும். மோவாப் உள்பட அவருக்கு எதிர்த்து நிற்பவன் யாராக இருந்தாலும் கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மிதிபட்டு போவார்கள். இத்துடன் ஏசாயா 25ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.